அவர்களுக்கான செய்தியும் இது. 17 வயதிலிருந்து 25 வயது வரை 45 வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்பில் போயிடுதா? 25லேருந்து 45 வயது 60 வயசு வரைக்கும் எப்படி வாழணுங்கிறதுல போயிடுதா? 60 வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது. நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை. என்ன செய்வது? என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது. நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்லை, என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னிலிருந்து ஒரு